வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை கேட்ட நாள் முதல் உனக்கு வெற்றி செய்தி, நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நிராகரிக்காமல் முழுவதுமாக கீழ். இந்த முருகன் உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல் காலதாமதமாகிட்டு நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த வேண்டுதலை சரிவர நிறைவேற்றத்தான் எப்போது கால நேரம் ஆகிவிட்டது என்று சொல்கிறேன். கண்மணி, நல்ல செய்தி ஒன்று உன்னை மகிழ்விக்கப் போகிறது. அந்த செய்தியை கேட்டு உன் குடும்பமே சந்தோஷப்படப் போகிறீர்கள். சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்துதான் வாழ்கின்றாய். உண்மையிலும் உண்மையாக இந்த முருகன் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீ இதுவரை முழுமையாக சந்தோஷத்தை அடையவே இல்லை, பெறவே இல்லை. ஆனால் நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் என் தரிசனத்தை நீ பெற்று விடுவாய். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. காணப்போகும் அதிசயங்களை கண்டு மகிழப் போகிறாய். இதை கேட்ட நாள் முதல் உனக்கு அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகளாக நடக்கப் போகிறது. இதை கேட்ட நாள் முதல் நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். உன் மனமானது நிம்மதி அடைந்துவிடும். நீயும் அமைதியாகி விடுவாய். உன் மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ பெருத்த அளவில் சந்தோஷப்படப் போகிறாய். உன் வாழ்க்கையில் வளமோடு நலமும் சேரப்போகிறது. வாழ்க்கையை பற்றி எப்படியெல்லாம் நினைத்து அழுதாய். உனக்கு நான் எத்தனை முறை சொல்லிக்கிறேன், பிரச்சனைகளால் பின்னப்பட்டது தான் வாழ்க்கை என்று. ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லையே. தீர்க்கும் வழி உன்னிடத்தில் இருக்கிறது. நம்பணும், தேடி எடு. சீர்தூக்கி பார்த்தால் உனக்கு வழி புலப்படும். விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக உண்டு. அருமையான வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இனிமை நிறைந்த வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கு தேடி வரும், சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும். உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வலுப்படுத்தி வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய். உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிடும். உன் நீண்ட நாள் துயரம் தீர்ந்துவிடும். அதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன். நிச்சயமாக இந்த பதிவை கேட்ட நாள் முதல் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். பாரேன், இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் இந்த பழனி முருகன். அதை நழுவ விட்டு விடக்கூடாது. உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன். நீ கவலைகளை மறந்து நிம்மதி அடைவாய். உன் கவலைகளுக்கு மருந்தாக இந்த முருகன் நான் என்றும் எப்போதும் இருப்பேன். அற்புதங்களில் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய். பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கப் போகிறாய். உன்னை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களா? உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டிருக்கிறார்களா? உன் உழைப்பை பார்த்து கதிகலங்கி போயிருக்கிறார்களா? மரண அடி அவர்களுக்கு கிடைத்துவிடும். உன்னை துச்சமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மேல் ஏறி செல்லணும் என்று நினைக்கிறார்கள். ஏறி செல்லட்டும். ஆனால் அந்த திறமை அவர்களிடம் இருக்கிறதா? இல்லையே. அறிவில்லாத மூடர்கள் மதிகட்டு போனார்கள். எவ்வளவு நாள்தான் ஆட்டம் ஆடட்டும். ஆட்டம் கண்டவர்கள் அடங்கி போய் விடுவார்கள். நீயும் பார்க்கத்தான் போகிறாய். ஆட்டம் எப்படி இருந்தது, இனி எப்படி ஆட்டம் கொட்டமாக அடங்கப் போகிறது என்று கவலையே படாது. எதிரிகள் இருந்தால்தான் நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். எதிரிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை.
எப்போதும் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியுமா? எப்பயும் வாழ்க்கையில் ஏற்றமே இருக்க முடியுமா? இல்லையே. ஆனால் ஒன்று நேரம் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம். அதற்கான நேரம்தான் இது. நீ இந்த பதிவை கேட்ட நாள் முதல் உனக்கு எல்லா வளங்களையும் பெற்று சௌபாக்கியவதியாக வாழ வைப்பேன். நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய். கடன்கள் தீர்ந்து மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். முள் மேல் நடந்து கொண்டிருக்கிறாய். இனி மலர்தான் உன் கால்களில் தென்படும். ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையில் பூங்காவனமாக பூத்து குலுங்க போகுது. அப்புறம் என்ன தங்கமே, இனி உன் காற்றில் மழைதான். வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகுது என்பதை மட்டும் பார். நம்பு, இந்த பழனி முருகனை நம்பு. ஒருவர் வந்து எதிர்த்து சொல்வார்கள், உனக்கு நேரம் சரியில்லை என்று. அதை கேட்காதே, காதில் வாங்காதே, கண்டும் காணாமல் விட்டுவிடு. என்ன, உன்னை திசை திருப்ப பார்க்கிறார்கள். நீ இப்படி எதிர்மறையான பேச்சுக்களை கேட்டால் உட்கார்ந்து விடுவாய் என்று உன்னை செயல்படுத்தாமல் பார்க்கிறார்கள். நீ அடுத்தடுத்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பை போட்டு கொண்டிருக்கிறாய். அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உன்னை எப்படியடா படுக்க வைப்பது என்றுதான் யோசித்து உன்னை பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். சற்று கவனமாக இரு, எச்சரிக்கையோடு இரு. உனக்கான நேரத்தை படைப்பவன் இந்த முருகன் தான். அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் மாற்றி அமைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்கணும். இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமா என்று யோசிக்காதே, நிச்சயம் நிலைத்திருக்கும். இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, கட்டி போட முடியாது, விழ வைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன். இந்த முருகன் மனம் போல் வாழப்போகிறாய். உன் மனக்கஷ்டங்கள் தீர்ந்து வேண்டியது கிடைக்கும். உன் கனவுகள் ஆசையும் நிறைவேறும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உதவி செய்ய போகிறார். நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்களை உன் முருகன் நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன். கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தருவேன். உன் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுவேன். கவலையே படாதே. உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன். உன்னை தெம்பாக்குவேன். பண உதவி செய்வேன், பொருள் உதவி செய்வேன். உனக்கு நிறைய கிடைக்கப்பெற்று முருகா முருகா என்று நன்றி சொல்வாய். நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. வெற்றி செய்தியாக இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.